அடுத்தது மிஷினிங் அலவன்ஸ் பற்றி பார்ப்போம். மிஷினிங் அலவன்ஸ், இந்த பேர்லேருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். மிஷினிங் பண்ணுறதுக்காகவே கொடுக்கப்படுற ஒரு அலவன்ஸ் பேர் தான் மிஷினிங் அலவன்ஸ். எதுக்காக மிஷின் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா மெட்டீரியலை கேஸ்டிங்கில் வைக்கணும்? லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா, சாண்ட் கேஸ்டிங் பண்ண போதே நம்மளுக்கு தேவையான கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எண்டு ப்ராடக்டை எடுத்துட்டோன்னா நம்ம எதுக்கு மிஷினிங்லாம் பண்ணி வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி செய்யணும் அப்படின்னு தோணும். ஆனால் விஷயம் என்னென்னா அது கிடையாது. சாண்ட் கேஸ்டிங் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அதோட சர்ஃபேஸு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதாவது ஸ்மூத்தாக இருக்காது, ரஃப்பாக இருக்கும். அதை நம்ம ஸ்மூத்தன் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது அலவன்சஸ், அதாவது மிஷினிங் அலவன்ஸை தவிர்த்து மற்ற அலவன்சஸ் இருக்கு இல்லையா, அந்த அலவன்சஸ் தப்பாக போனாலோ அதை சரி செய்கிறதுக்கு இந்த மிஷினிங் அலவன்ஸ் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். மெட்டீரியல் எண்டு ப்ராடக்டில் எக்ஸஸாக இருந்தால் அதை நம்ம மிஷினிங்கோ, கட்டிங்கோ, இல்லை சர்ஃபேஸ் ஃபினிஷிங் ப்ராசஸோ, இந்த மாதிரி கிரைண்டிங் ப்ராசஸோ ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம சரி செஞ்சிடலாம். ஆனால் எண்டு ப்ராடக்டில் மெட்டீரியல் கம்மியாக இருந்ததுன்னா, அதாவது எண்டு ப்ராடக்டோட சைஸு நம்மளுக்கு தேவையான சைஸோட கம்மியாக இருந்ததுன்னா நம்ம மெட்டீரியலை ஆட்லாம் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ணுறது ஈஸி, ஆனால் ஆட் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் எக்ஸ்ட்ராவாக மெட்டீரியல் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மிஷினிங் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த மிஷினிங் அலவன்ஸ் கொடுக்கப்படுது. இது கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ்காகவும், அது மட்டும் இல்லாமல் மற்ற ஏதாவது அலவன்சஸ் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காகவும் தான். அவ்வளோதான்.